முடிவெடுக்க முடியாது அவங்களால. எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பாங்க. யார் சொன்னாலும் அந்த விஷயத்தை அப்படியே கேட்டு நடப்பாங்க. அது நல்லது கெட்டதுன்னெலாம் ஆராய மாட்டாங்க. என்ன நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, அப்படியே வந்துட்டு அந்த செயலை செய்வாங்க. அது போக கோபம் அதிகமாக வரும். கோபம் அதிகமாக வரனாலேயே குடும்பத்திலும் சரி, அவங்க இருக்கிற இடத்துலையும் சரி, பிரச்சனைகளை அவங்களுக்கு ஏற்படுத்திக்குவாங்க. மேலும் வந்துட்டு சோர்வு அதிகமாகும். இவங்க கோவப்படுறனாலேயே வந்துட்டு இவங்களுக்கு சோர்வுத்தன்மையும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் கோவப்படுறப்ப எல்லா ஆர்கான்ஸும் வந்துட்டு ரொம்ப ஹை ப்ரெஷரில் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி வந்து லாஸ் ஆகி டக்குன்னு சோர்வு நிலைக்கு வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி ஏற்படும். அது போக உடல் உபாதைகள்னு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் இந்த பர்சனுக்கு வரும். செரிமான கோளாறு ஏற்படும். என்ன சாப்பிட்டாலும் ஒழுங்காக செரிக்காது. ஒழுங்காக வந்துட்டு மலம் கழிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழித்தால் தான் அந்த மனிதனோட உடல் உறுப்புகள் நல்லபடியாக ஒழுக்கமாக இயங்குகிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மலம் கழிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு செரிமானமானால் தான் நீங்கள் மலம்ன்ற ஒரு விஷயமே அந்த ப்ராசஸே அங்கே நடக்கும். செரிமானம் ஆகாதப்போ எப்படி நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். செரிமான கோளாறுகள் ஏற்படும், கேஸ் ட்ரபிள் ஏற்படும், அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், வயிற்று புண்கள் வரும், அல்சர், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மணிப்பூரகம் சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா. இதே ஒரு பர்சனுக்கு இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா தன்னம்பிக்கை முதல் எடுத்ததுமே தன்னம்பிக்கை வந்துட்டு அவங்களுக்கு அதிகமாக வரும். மன உறுதி